இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற க்ரியேட்டிவான ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. அது எப்படி எடிட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சைன்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெம்பரரி யூஸ் பண்ணுற ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா ஃபோட்டோஸையும் எடிட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாமே நம்ம சேனலோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பீப்பிள்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் எதுவுமே என்னால் காப்பி பண்ண முடியலைன்னு. அது எப்படி ரொம்பவே சிம்பிளாக காப்பி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் அதே கூகுள் ஜெமினியில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ்க் ஜெமினின்னு கேட்குது பார்த்தீங்களா, அதில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் இன்டு தி டெஸ்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்படி டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க டெஸ்ட் எல்லாமே தனியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஆஸ்க் ஜெமினின்னு கேட்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் ஆர் ஃபைல்ஸில் கொடுத்து எடிட் பண்ண வேண்டிய உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்க் ஜெமினின்னு கேட்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் காப்பி பண்ணியிருக்க ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எ செகண்ட்னு காமிக்கும். ஸோ அவுட்புட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட் பண்ண அவுட்புட் நமக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த அவுட்புட்டை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா டவுன்லோட் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ப்ராம்ப்ட் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு கூட இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.